ஒரு தைப்பூசத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ அது. இந்த வீடியோ எங்கே எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் கோவில். அந்த முருகர் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சுற்றி வனப்பகுதி, வனத்துக்கு நடுவில் ஒரு சிறிய குன்றுன்னு சொல்லலாம். அந்த குன்றுக்கு மேலே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் போனபோது வெயில் அதிகமாக இருந்த காரணத்தினால ஒரு கிளியரான அழகான பசுமையான வியூ கிடைக்கல. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இதோட வியூ வந்து வேற மாதிரி இருக்கும். அவ்வளோ பச்சை பசிலாம் அருமையாக இருக்கும். இந்த கோயில் வந்து ஒரு பழமையான கோயிலாம் கிடையாது, ஒரு புதிய கோயில் தான். அப்போ எதுக்காக இந்த இடத்துக்கு போனால் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஆஃப் ரோட் பயணத்துக்காக தாங்க போனேன். ஒரு செமையான ஒரு ஆஃப் ரோட் பயணத்துக்கு மேற்கொள்ளணும் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா இந்த கோயில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி இங்கிருந்து நம்ம பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட்டுமே வந்து செம சூப்பராக இருக்கும். தருமபுரி மாவட்டத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, அதற்காக தான் இந்த காணொலியில் பதிவிட்டிருக்கோம். இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்திலிருந்து சேலம் மாவட்டம் மேச்சேரிக்கு செல்லும் சாலையில் பெரும்பாலும் என்ற ஊர் அமைஞ்சிருக்கு. ஊருக்குள்ள இருந்து ஒரு 3 அல்லது 4 கிலோமீட்டர் இந்த ஆஃப் ரோட் பயணம் மேற்கொள்ற மாதிரி இருக்கும். கிழக்கு பகுதியில் இந்த ஆஃப் ரோட் பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா பார்க்க சின்ன மலையாக தான் தெரியும், ஆனால் ஆஃப் ரோட் பயணம் கண்டிப்பாக கடினமான பாதை தான். நிறைய இடத்துல ஃபுல்லாக மண்ணு தான் இருக்கும். அது மலையில இழுத்து விட்டுரும். வண்டி ஓட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஆஃப் ரோட் பயணத்தில் ஆர்வம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. தகடூர் நாட்டின் அறியப்படாத தகவல்களை, அறியப்படாத இடங்களை பற்றி பேசும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.